இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச பொருள் ஏன் விலை அதிகமாக இருக்குது, இது விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே இது விலை அதிகம்தானா? இது நிறைய காரணங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ சந்தையில் போய் ஒரு பொருளை வாங்கிடுறோம், அங்கே வாங்குகிற பொருள் எனக்கு 40 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஆனால் இயற்கை வேளாண்மையில் விளைஞ்சதுன்னு சொல்கிறது 50, 60, 70 கூட போகுது. இப்போ இவ்வளோ வித்தியாசம் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல சந்தையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படி தயார் செய்யப்படுது, அந்த ப்ராசஸிங் முறை. அப்போ தயார் செய்தலில் எக்கச்சக்கமான ரசாயனங்களை சேர்த்து அதிகப்படியான உற்பத்தி எடுக்கிறதுக்காக அப்படி சேர்க்கப்படுது. அது இல்லாமல் விளைச்சல் அப்போவே நிறைய ரசாயனங்கள் சேர்க்கப்படுது. இன்னொன்று, அது கலப்பின பயிர் ரகம். கலப்பின பயிர் ரகம் எல்லாமே விளைச்சலை அதிகமாக கொடுக்கும். இப்போது நீங்கள் ஏடிடி போட்டிங்கன்னாக்கா அல்லது சிஆர்லாம் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு விளைச்சல் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு என்ன கிடைக்குதோ அதில் பாதி அளவு தான் இப்போ நம்ம தூயமல்லியோ அல்லது தங்க சம்பாவோ போடும்போது கிடைக்கும். அதில் பாதி தான் இப்போ கருப்பு கவுனியெல்லாம் போட்டோம்னா கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது ஊட்டம் அதிகமாக இருக்கோ அது குறைவாக தான் விளையும். இப்போ ஒரு ஏக்கரில் எவ்வளவு நெல் சாகுபடி பண்ணி விளைச்சலை எடுக்கிறோமோ இதே விளைச்சலை முந்திரி சாகுபடி பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. விளைச்சல் மாறுபடும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவும் ஊட்டத்தை பொறுத்து மாறுபடும். இப்போ எவ்வளோ சோறு நம்ம தட்டில் போட்டு வச்சுட்டு சாப்பிட்றோம், இதே மாதிரி நம்ம முந்திரியும் பாதாமையும் வச்சுட்டு சாப்பிட முடியுமான்னா முடியாது. எது ஊட்டம் அதிகமாக இருக்கோ அது நம்ம குறைவாக தான் சாப்பிட முடியும், குறைவாக தான் விளையும். இப்படி தான் இயற்கையோட அமைப்பு இருக்குது. அப்போது கருப்பு கவுனி குறைவாக விளையுது அப்படின்னா நம்மளால் குறைவாக தான் சாப்பிட முடியும். அப்போ குறைவாக சாப்பிட்றதுனால நம்ம ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஆகிடுவோமான்னா இல்லை, ஊட்டச்சத்து கூடுதலாக ஆகும் உடலில். அதில் இருக்கக்கூடிய ஆற்றலை விட இதில் ஊட்டச்சத்து அதிகம். கலப்பின பயிர் ரகத்தை விட மரபு ரகங்களில் கூட. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ விளைச்சல் இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது இல்லாமல் ப்ராசஸிங்கில் எந்த ஒரு ரசாயனமும் பயன்படுத்தாமல் சின்ன சின்ன யூனிட்டுகளில் இது தயார் செய்யப்படுது. அது ஒரு விதத்தில் விலையை அதிகப்படுத்துது. இப்போது சாதாரணமாக இப்போது கலப்பின நெல் ரகம் அப்படின்னாக்க இது ஒரு லாரியில் வரும், 20 டன்னோ 40 டன்னோ ஒரே லாரியில் ஏற்றி வரும். அப்படின்னாக்க அந்த ஒரு கிலோவை போக்குவரத்தில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான செலவுங்கிறது ஒரு 40 பைசா 50 பைசாவில் மொத்தமாக முடிஞ்சு போயிடும். ஆனால் இது குறைவான அளவில் இருக்கிறதுனால எங்கேயோ ஒரு 400 கிலோ மட்டும் இருக்கும், 500 கிலோ மட்டும் இருக்கும். அதை நாம் ஒரு டாடா ஏஸ் வச்சு எடுக்கணும். இது ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு வைப்போம் அந்த பக்கம், அல்லது 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக 2 பேர் போய் ஆகணும். அப்போ இவங்களுக்கான அந்த ஊதியம் இருக்குது, அந்த டெம்போவுக்கான அந்த வாடகை இருக்குது. இதெல்லாம் இந்த பொருள் இங்கே வந்து சேரும்போது இந்த பொருளோட விலை உயரதான் செய்யும். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பொருளோட விலை உயருதே தவிர இயல்பாக சும்மாவே இது கூட வச்சு விற்கிறாங்க அல்லது விவசாயிகள் லாபம் அடைகிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இதில் யாருமே லாபம் அடைகிறதில்லை. இன்னைக்கு இயற்கை வேளாண்மை பண்ணக்கூடிய அந்த உழவர்கள் கடன் தொல்லையிலேருந்து விடுபட்டிருக்காங்க. ஏன்னா வெளியிலேருந்து இடுபொருட்கள் நிறையா போடுறதில்லை, எதுவும் கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்குறதில்லை. அப்படிங்கிறனால கடன்லேருந்து விடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப செழிப்பாக விவசாயம் பண்ணி நான் ரொம்ப செழிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்களான்னா வேறு தொழில் மாதிரி இதில் இல்லை. அடுத்தது, இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடிய நபர்கள் ஏதோ இந்த தொழிலில் நிறைய லாபம் ஈட்டிட்டாங்களா அல்லது செழிப்பாக இருக்காங்களான்னா அதுவும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப குறைவான தொகையை வச்சு, ரொம்ப குறைவான மார்ஜினை வச்சு தான் இந்த சந்தைப்படுத்துதல் வேலையும் நடக்குது. தரமான பொருட்கள் வந்து சேருது. வந்து சேர்றதுல நிறைய செலவினங்கள் இருக்குது. அதனால உணவுப் பொருளோட அந்த விலையும் அதிகமாக அவங்களுக்கு தெரியுதே தவிர இதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அந்த இடையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த வருவாய்ங்கிறது மிக மிக குறைவானது. இந்த பொருட்களை நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கிறது அந்த கொடுக்குற விலையை விட கூடுதலான பலன் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அந்த திரையில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் பேசலாம், உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அகவெளி தொடர்ச்சியாக கடந்த 6 ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச பொருட்களை சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.